இந்த வருஷம் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ல மிக முக்கியமான அஹ், மிக டியூ டேட் ஆஃப் டேக்ஸ் ஆடிட்டர் சொல்றாரு இப்போ 31st, இப்போ 31st அக்டோபர் தான், அப்படிதான் நான் சொல்ல முடியும். 3CDக்கு 30th செப்டம்பர். ஸோ இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயின் அண்ட் லாங் டைம் கேபிட்டல் கெயின் இதை பற்றி நான் இப்போ டீட்டெயில்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். மேபி நெக்ஸ்ட் நீலகண்டன் அனுமதி கொடுத்தாருன்னா அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் இதை பற்றி இந்த ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயினில் நிறைய 22/7 23/7 அதை எப்படி ரிட்டர்னில் ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த ரிட்டர்ன் ஃபார்ம்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்து இந்த கேபிட்டல் கெயின் ஒர்க்கிங், கேபிட்டல் கெயின் டிஸ்க்ளோஷர் இதெல்லாம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. அதை பற்றி நான் இப்போ ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். கூடிய விரைவில் அந்த ஸ்டடியை வந்து இந்த இப்போ எப்படி கைடன்ஸ் நோட் எடுத்தனோ அதே மாதிரி தெளிவாக செமினார் எடுப்பேன். அப்புறம் வந்து 80cc கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு கான்செப்ட் ரிட்டர்னில் வந்திருக்கிறது. 80cc இன்ட்ரெஸ்ட் அண்ட் பாரோடு கேபிட்டலில் சோர்ஸ் டாக்குமெண்ட் கேட்குறாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா 1,00,000 இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும்னு போட்டால் முடிஞ்சுது. 80சியில் எல்ஐசிக்கு போட்டால் முடிஞ்சுது. ஆனால் எல்ஐசி என்ன நம்பரு, என்ன ஜாதகம், எல்லா ஜாதகமும் இப்போ கேட்குறாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து எல்ஐசின்னு சொல்லி 1,00,000 அடிச்சு விட்டுறது. இப்போ ஃபால்ஸ் கிளைம்ஸ் நிறைய வந்திருக்கனால இதோட சோர்ஸ் டாக்குமெண்ட் இப்போ ரிட்டர்னில் கொண்டு வந்திருக்காங்க. அப்கோர்ஸ் இப்போ நியூ ரெஜிம் டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஓல்டு ரெஜிம் கொஞ்சம் அப்படியே இம்பார்ட்டன்ஸ் குறையுது. பட் இருந்தாலும் ஓல்டு ரெஜிமில் நிறைய ஃபேக் கிளைம் வருது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் நிறைய ஃபேக் கிளைம் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கனால நம்ம எந்த டிடக்ஷன், ஒரே கான்செப்ட், எந்த டிடக்ஷன் வேணால் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சோர்ஸ் டாக்குமெண்ட் என்ன, எல்ஐசினா எல்ஐசி பாலிசி, பாரோடு கேபிட்டல்னா எந்த பேங்க்லேருந்து பாரோ பண்ணியிருக்கோம், அந்த லோன் அக்கௌண்ட் நம்பர் என்ன, என்ன பிரான்ச்சு, என்ன டீட்டெயில்ஸு, இதெல்லாம் ஜாதகத்தை கேட்குறாங்க. ஏன்னா சும்மா வந்து 1,00,000 1,50,000 அடிச்சு விட்டு நம்ம ரீஃபண்ட் கிளைம் பண்ணிட்டு போகிறதுனால இப்போ ஃபால்ஸ் கிளைம் நிறையா வரதுனால கேட்டிருக்காங்க. அடுத்த பாயிண்ட் அசட் அண்ட் லைபிலிட்டி. நம்மளோட டோட்டல் இன்கம் 1 கோடிக்கு மேலே போனால் பேலன்ஸ் ஷீட் கொடுக்கணும். நம்மளோட ஒரு அசஸியோட டோட்டல் இன்கம், கிராஸ் டோட்டல் இன்கம் மைனஸ் டிடக்ஷன். இப்போ நியூ ஸ்கீமாக இருக்கனால டோட்டல் இன்கம் கிராஸ் டோட்டல் இன்கம் எல்லாம் ஒன்றதா. 1 கோடிக்கு மேலே போச்சுன்னா அதுக்கு பேலன்ஸ் ஷீட் கொடுக்கணும். இது ஒரு முக்கியமான ஒரு இது. அப்போது சோர்ஸ் டாக்குமெண்ட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கிமு கிபி 22/7 23/7. அப்புறம் அதனுடைய டோட்டல் இன்கம் 1 கோடிக்கு மேலே போனால் பேலன்ஸ் ஷீட் கேட்குறாங்க. அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான விஷயம் பிளாக் மணி அண்ட் இம்போசிஷன் டேக்ஸ் ஆக்ட் ஷெட்யூல் எஃப்ஐ. ஃபாரின் அசட் ஏதாவது இருந்தால் டேக்ஸ் ரிலீஃப் இருந்தால், ஃபாரின் அசட் இருந்தால், அப்படி இல்லைன்னா 30% டேக்ஸ் போடுறாங்க. அதனால நம்மகிட்ட டீல் பண்றவங்க எல்லாத்துக்கிட்டையும் அட்லீஸ்ட் ஒரு சம்பிரதாயமா ஒரு மெயில், ஃபாரின் அசட்டோ ஃபாரின் இன்கமோ ஏதாவது இருக்கா. பெரிய கேஸுக்கு, சும்மா சின்ன கேஸுக்கு ஒரு பென்ஷன் வாங்கிட்டு இருக்காரு அந்த மாதிரி இல்லை. மிக முக்கியமான பெரிய கேஸுக்கெல்லாம் அவுட் சைட் இந்தியா ஏதாவது அசட் இருக்குமான்னு பார்க்கணும், டேக்ஸ் ரிலீஃப் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் மணி ஆக்ட் வந்து ரொம்ப நோட்டீசஸ் வந்துட்டு இருக்கு, நிறைய நோட்டீஸ் வருது. ஏன்னா நம்மகிட்ட கிட்டத்தட்ட இன்ஃபர்மேஷனே நமக்கு கிடைக்கிறது இல்லை. நீங்கள் கேட்டிருந்தா நாங்கள் சொல்லியிருப்போம், நாங்கள் சொல்லியிருந்தா நீங்கள் எடுத்திருப்பீங்க. இந்த மாதிரி பிரச்சனை வேண்டாம். அட்லீஸ்ட் பெரிய கேஸுக்கு மட்டும் இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு அஃபிஷியலாக மெயிலாவது டாக்குமெண்ட் பண்ணிக்கோங்க. பின்னால் ஏன்னா நம்ம வந்து சரி இவருக்கு எங்கே அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம், தெரியாது நமக்கு. அதனால மிக முக்கியமான கேஸுக்கெல்லாம் ஃபாரின் அசட்டோ ஃபாரின் இன்கமோ ஏதாவது இருந்தால் தெரியப்படுத்துங்க. இல்லாட்டி இந்த மாதிரி பெனால்ட்டி வரும் அப்படிங்கிறத ஒரு சம்பிரதாயமாக ஒரு மெயிலை போட்டுருங்க. அதுக்கப்புறம் அவர் கொடுத்தா நம்ம பார்க்கலாம், கொடுக்கலன்னா நமக்கு தெரியாது. பெரிய பெரிய கேஸுக்கெல்லாம் இது ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இப்போ நிறைய நோட்டீசஸ் இது வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக பெனால்ட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் டேக்ஸ், கிட்டத்தட்ட அந்த அசட்டே எழுதி கொடுத்துட வேண்டியது மாதிரி தான் வருது. ஆனால் தகவல் நீங்கள் கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன், இல்லை நீங்கள் சொல்லியிருந்தா நான் பண்ணியிருப்பேன். இந்த தகவல்களை குறிக்கிறதுக்கு மேஜர் கேஸுக்கெல்லாம் சம்பிரதாயமாக இது ஒரு மெயிலை போட்டு விட்ருங்க. அதே மாதிரி ரெசிடெண்ட் வந்து வேர்ல்டு வைடு இன்கத்துக்கு டேக்ஸபிள். ஏன்னா இந்தியாவில் ரெசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒருவர் உலகில் எங்கே சம்பாதிச்சாலும் இங்கே இந்தியாவில் டேக்ஸபிள். பட் அந்த கண்ட்ரியில் ஏதாவது டேக்ஸ் இருந்தால் அதை நம்ம டிடெக்ட் பண்ணிக்கலாம். பெரும்பாலான ரெசிடென்ட்ஸ்கள் வந்து இந்தியாவில் இருக்கிற இன்கம் அதெல்லாம் நம்ம கரெக்டாக சொல்லிடுறாங்க. ஃபாரின்ல ஏர்ன் பண்ணுற இன்கம் சில இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது இல்லை. அது பின்னால் பெரிய எடுத்துன்னையே நம்ம ரிட்டர்ன்லேயே நம்ம சொல்லலை, நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துச்சுன்னா இது நான் டிஸ்க்ளோசர்னு ஸ்ட்ரைட்டாக வருது. பெரிய பெரிய ரெசிடென்ஸ் ஃபைல்ஸுக்கு வந்து வேர்ல்டு வைடு இன்கம் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா ரெசிடென்ட்னா நம்ம ரெசிடென்ட் இன் இந்தியா தான், வெளிநாட்டில் சம்பாரிச்சு இங்கே என்ன டேக்ஸ் பண்ண முடியும்னு அப்படி கிடையாது. ரெசிடென்ட் ஆர்டினரி ரெசிடென்ட் உலகத்தில் ஏர்ன் பண்ணுற இன்கத்துக்கெல்லாம் இந்தியாவில் டேக்ஸாக கட்டணும். பட் அஃப்கோர்ஸ் அந்த கண்ட்ரியில் ஏதாவது டேக்ஸ் கட்டியிருந்தால் இன்புட் கிரெடிட் மாதிரி இங்கே கழிச்சுக்கலாம், அது உண்மைதான். பட் ஆனால் இங்கே டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துங்க. வெர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்,
இது முக்கியமாக இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 44,000 நோட்டீசஸ் வந்து மெயிலில் சப்மிட் பண்ணியிருக்காங்கிறாங்க. ஸோ இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை செக் பண்ணும்போது மிக முக்கிய சவாலாக நினைக்கிறது ஷார்ட் டைம் கெயின், லாங் டைம் கேபிட்டல் கெயின். அதை பற்றி ஸ்டடி பண்ணிட்டு இருக்க கூடிய மட்டும் அந்த அனுபவத்தில் சிறந்த நோட்டீஸில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ எளிதாக கொடுக்க முடியுமோ அதை கொடுக்க பார்க்குறேன். ரெண்டாவது அம்சம் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடு கேபிட்டல் ஏடிசி சீரியல் பூரா சோர்ஸ் டாக்குமெண்ட் கேட்குறாங்க. ஏன்னா ஃபேக் கிளைம் நிறையா இருக்கனால அது என்ன என்ன அந்த டிடக்ஷனோட அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் பாரோடு கேபிட்டல் ஜாதகமே கேட்குறாங்க. மூணாவது வந்து ஃபாரின் அசெட் டிஸ்க்ளோசருக்கு நிறைய நோட்டீசஸ் வருது. அது ஏன்னா கிட்டத்தட்ட அது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி போக முடியல. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த பெனால்ட்டி டேக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த அசட்டே கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. பட் அது நம்ம ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க வேண்டாம். சில பெரிய கேஸுக்கு மட்டும் ஒரு மெயிலை தட்டி விட்டு அவங்க கொடுத்தாங்கன்னா பார்க்கலாம், நமக்கு தெரியல அவங்க கொடுக்கலன்னா அது நம்ம கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்டு இருக்கு. அதே மாதிரி ரெசிடென்ட் ஃபைல் பண்ணும்போது அவர் இந்தியாவில் மட்டும் இல்லை, வெளிநாட்டில் ஏதாவது இன்கம் இருக்காங்கிறதையும் ஒரு வார்த்தை கேட்டுக்குங்க. கேட்டுட்டு அது இந்தியாவில் டேக்ஸ் ஆகும், அங்கே வெளிநாட்டில் ஏதாவது டேக்ஸ் இருந்ததுன்னா அதை நம்ம கிரெடிட் எடுத்துக்கலாம். விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்டுக்கு நிறைய இப்போ பிஸ்னஸ் லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாட 44,000 நோட்டீஸ் சென்ட் டு டேக்ஸ் பேயர் ஃபார் நாட் டிஸ்க்ளோசிங் கிரிப்டோ. ஏன் நான் இதை திருப்பி திருப்பி வலியுறுத்துறேன்னா, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னில் நம்ம வந்து இதெல்லாம் மிஸ் ஆகிறக்கோ இல்லை அவர் சொல்லாமல் இருக்கிறக்கோ, ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயின் கூட பரவாயில்ல, 26 இயர்ஸ் அதில் வந்துடுது, அதை வச்சு மண்டை உடைச்சிட்டு இருப்போம், அது பரவாயில்ல. பட் இந்த ஃபாரின் இன்கம், ஃபாரின் அசட், விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட், கிரிப்டோவில் ஏதாவது டிடிஎஸ் பிடிச்சிருந்தா 26 இயர்ஸில் வரும். 26 இயர்ஸில் வரலன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஏதாவது அந்த 1% டிடிஎஸ் இருக்கு இல்லையா, அதை ஏதாவது பிடிச்சிருந்தா ரிஃப்ளெக்ட் ஆகும், இல்லைன்னா நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து இப்போ கேபிட்டல் கெயின் நம்மளோட எண்ணமில் கேபிட்டல் கெயின் அதில் இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, ஃபாரின் அசட், ஃபாரின் இன்கம், வெர்ச்சுவல் டிஜிட்டல் அசட், இதெல்லாம் வந்து ரெசிடெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் வேர்ல்டு இன்கம் ஏதாவது இருக்காங்கிறதையும் நம்ம இந்த ரிட்டர்ன் ஃபைனலைஸ் பண்ணும்போது கேட்கணும். ஏன்னா மீதி எல்லாம் கூட 26 இயர்ஸ் அந்த மாதிரி வடிவத்தில் வந்துடுது, நம்மளோட நாலேஜுக்கு வருது, அட்லீஸ்ட் டேலியில் என்ட்ரி போடலன்னா கூட தெரிஞ்சிருது. இந்த மாதிரி சில சமாச்சாரங்கள் 26 இயர்ஸ் டிஏஎஸ்க்கு அப்பாற்பட்டு இருக்கு. இது அசசி இன்ஃபர்மேஷன் கொடுத்தால் மட்டும்தான் நம்மளால கரெக்டாக டீல் பண்ண முடியும். அது கரெக்டாக டீல் பண்ணலன்னா அப்கோர்ஸ் நம்ம பொறுப்பு இல்லை, பட் நம்ம தார்மீகமாக கேட்கறத கேட்டுருவோம். அதுக்கு மீதி தார்மீகமாக அவர் கொடுத்தாருன்னா இப்போவே செட்டில் பண்ணிட்டு போயிடுவோம், இல்லாட்டி விளைவு அவரோட தான். பட் தார்மீகமாக கேட்கறத பண்ணலாம். ஃபாரின் இன்கம், ரெசிடென்ட்டுக்கு ஃபாரின் இன்கம் இருக்கா, ஃபாரின் அசட் இருக்கா, வெர்ச்சுவல் டிஜிட்டல் அசட் ஏதாவது பண்ணியிருக்கீங்களாங்கிறது மிக மிக முக்கியம். அடுத்தது இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஹெச்எஃப் பற்றி எடுக்க சொன்னார் நீலகண்டன். ஹெச்எஃப் வந்து ஹிண்டவிடன் ஃபேமிலி. பெரும்பாலும் ஹெச்எஃப் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு தான் கஷ்டப்பட்ட சொத்துக்களை, இன்கம்களை பாஸ் பண்ணுவதற்கு ஒரு ஹெச்எஃப் மாடல் மிக முக்கியமாக இருக்கிறது. டேக்ஸில் வந்து டிடக்ஷன் 80, நியூ ரெஜிம் இதெல்லாம் சொல்கிறேன். பட் ஃபோர் ஹெட் இன்கம் ஃப்ரம் சேலரி ஹெச்எஃப்க்கு வராது, மீதி எல்லாமே வரும். இது ஒரு 2 நிமிஷம் இன்ட்ரடக்ஷன் கிளாஸாக தான் நான் சொல்லியிருக்கேன். பட் இதை பற்றி டீட்டெயில்டாக நான் அடுத்த செமினாரில் எடுக்கிறேன். ஸோ ஏன் ஹெச்எஃப் பண்ணணும் அப்படின்னா, பழைய காலத்தில் தன்னுடைய இன்கத்தையும் தன்னுடைய சொத்தையும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டூலாக ஹெச்எஃப் நான் இருக்கு. டேக்ஸ் சேவிங்ஸ் மெசேஜ் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் மிக முக்கியமாக நம்மளோட உழைப்பு, நம்மளோட ஏர்னிங்ஸ் எல்லாமே அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகிறதுக்கு ஹெச்எஃப்ங்கிற ஒரு மாடல் இருக்கு. பட் இன்னைக்கு இருக்கிற ப்ரெசன்ட் டைமில் ஹிண்டோ ஃபேமிலி கூட்டு குடும்பம்ங்கிறது மிக கம்மியாக இருக்கிறது. இன்னொன்று கூட, ஹெச்எஃப் தவிர அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகிறதுக்கு நமக்கு உயில்ங்கிற ஒரு அம்சம் இருக்கு. இன்னொன்று வந்து பிரைவேட் ட்ரஸ்ட்டுங்கிற ஒரு அம்சம் இருக்கு. இந்த மாதிரி அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகிறதுக்கு உயில் இருக்கு. ஏன்னா இப்போ ஹெச்எஃப் ஃபேமிலி, உதாரணத்துக்கு ஒரு குடும்பத்தில் அம்மா அப்பா 2 குழந்தைங்க இருக்காங்கன்னு சொன்னால், ஒரு ஹெச்எஃப்ல வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி பில்டு பண்ணிட்டு போகும்போது பெரும்பாலும் இன்கம் டேக்ஸ் கண்ணோட்டத்தில் பெனிஃபிட்டை தான் இருக்குன்னா, இப்போ ஒரு ஹெச்எஃப் ப்ராப்பர்ட்டி பை வே ஆஃப் பர்த் அவங்க அந்த பசங்களோ பொண்ணுங்களோ குழந்தைகளுக்கு உரிமை வந்துடுது. இப்ப இப்ப பழைய காலத்துல கூட்டு குடும்பம் நம்பிக்கையின் அடிப்படையில் அது இருந்துட்டு இருக்கு. இப்ப சமீப காலமா கூட்டு குடும்பங்கள் அமைப்பு இல்லை. இன்னொன்று பரஸ்பர நம்பிக்கை, பையனோ ஏதோ மீறினா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஓரளவுக்கு, மீதி இருக்கிற பரஸ்பர நம்பிக்கையும் இதுவும் குறைவதனால் இந்த ஹெச்எஃப்ல வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹெச்எஃப் ஒரு டேக்ஸ் சேவிங்ஸ் மெசேஜாக இருந்தால் கூட நம்ம நம்ம இருக்கோம், நம்ம காலம் முடியட்டும், நம்ம காலம் முடிஞ்சோன்னா இருக்கிறத அவங்க பிரித்து எடுத்துக்கிட்டோம், இல்லாட்டி கடைசி காலத்தில் நம்ம உயில் எழுதி வச்சுட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு
நடைமுறை எண்ணங்கள் தான் இப்போ இருக்கு. இருந்தாலும் இந்த ஹெச்எஃப்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, எப்படி பிளானிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி மிக விரிவாக அடுத்த இதில் சொல்கிறேன். பட் கூட்டு குடும்பம் என்கிற அம்சம் இன்கம் டேக்ஸை தாண்டி இன்னைக்கு மிக குறைவாக இருக்கிறது. பரஸ்பர நம்பிக்கை குறையுது. க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பரஸ்பர நம்பிக்கை, அபிமானம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போறதுக்கு உயில்கள், பிரைவேட் ட்ரஸ்ட், அந்த மாதிரி சில அம்சங்கள் இப்போ டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஹெச்எஃப் வந்து மிக பெரிய அளவுக்கு டேக்ஸ் சேவிங் கண்ணோட்டத்தில் வரவேற்பு இருந்தால் கூட பொதுவாக ஒரு வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம், இது எல்லாம் கொண்டு வந்து உழப்ப வேண்டாங்கிற மாதிரி தான் இருக்கு. இதை பற்றி விரிவான கருத்துக்களுடன் உங்களை சந்திக்கிறேன். எனக்கு பண்ண வாய்ப்பளித்த நீலகண்டன் அவர்களுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண ஆடியன்ஸுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். இந்த சப்ஜெக்டை நான் முடிஞ்ச அளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ.